புனித அந்தோனியா பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வரேன். இப்போ நான் என்ன பேச போறேன், என்ன எதை பற்றி பேச போறேன் அப்படின்னா, சுற்றுலா அப்படின்னா என்ன அப்படிங்கிற சுற்றுலானா என்ன கருத்தை வந்து உங்களுக்கு நம்ம பகிர வந்திருக்கேன். இப்போ நீங்க சொல்லுங்க, சுற்றுலா அப்படின்னா என்ன? சுற்றுலாவை பண்ணுதானா? வேற எதுவுமே என்ஜாய் பண்ணி தான் பண்ணுறீங்களா? சரி, நான் அதை பற்றி சொல்ல வரேன். சுற்றுலா அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு புது இடத்துக்கு போய் புது கருத்துக்களை வந்து நம்ம தெரிஞ்சுப்போமா, சுற்றுலா மூலமா பல விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்குவோம். நம்ம ஊர்ல இருக்க கலாச்சாரமும் இப்போ நம்ம போற இடத்துல இருக்கிற கலாச்சாரமும் டிஃப்ரெண்ட் தெரியும். இங்கேயும் அங்கேயும் என்ன மாற்றம், என்ன கலாச்சாரம், இந்த நடைமுறையில இருக்கு, அங்கே நடைமுறையில் இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம். இதுதான் வந்து சுற்றுலா. சுற்றுலாலேயே நிறைய வகைகள் இருக்கு. அது யாருக்காவது தெரியுமா? சுற்றுலா வகைகள், சுற்றுலா நிறைய வகைகள் இருக்கு. சின்ன பிள்ளைகள்ல இருந்து 6 வயசுல இருந்து முதியவர்கள் வரைக்குமே இருக்கு. குழந்தைகள் கல்லூரி சுற்றுலா இருக்கா, கல்வி சுற்றுலா, அப்புறம் கல்லூரி சுற்றுலா தெரியுமா? நீங்க போயிருக்கீங்களா? கல்வி சுற்றுலா, ஊட்டிய கல்வி சுற்றுலா போனது இல்லையா? கொஞ்சம் சொல்லி போங்க, சரியா? கல்வி சுற்றுலா, அதுக்கப்புறம் வந்து கல்வி, அதாவது மேரேஜ் பண்ணி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு ஒரு சுற்றுலா போவாங்க. அப்புறம் முதியவர்கள் வந்து சுற்றுலா போவாங்க. அது என்ன சுற்றுலா அப்படின்னா ஆன்மீக சுற்றுலா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சுற்றுலா வந்து இந்த சுற்றுலா இருக்கு, ஓகேவா? இதுல வந்து இந்த வகையான சுற்றுலா இருக்கு. அப்புறம் இதனால வந்து அரசாங்கத்துக்கு வந்து என்ன பயன் அப்படின்றப்ப அந்நிய செலவாணின்னு சொல்லுவாங்க. அந்நிய செலவாணி அப்படின்னா என்ன அப்படின்னா, அது தெரியுமா? அந்நிய செலவாணி தெரியுமா? அந்நிய செலவாணி அப்படின்னா, இப்ப வெளிநாட்டுல இருந்து சுற்றுலாவுக்கு வருவாங்க பார்த்தீங்களா, ஃபாரின்ஸ்ல வருவாங்க, வெளிநாட்டுக்காரங்களா வருவாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து ஒரு தொகை கொடுத்துதான் வந்து நம்மளோட நாட்டுக்கு, அதாவது நம்ம சுற்றுலா இருக்கிறப்ப ஒரு தொகை கொடுத்துட்டு தான் வந்து வருவாங்க. அதே மாதிரி நம்மளே இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போறோம் அப்படின்னா நம்ம ஒரு தொகை கொடுத்துட்டு தான் போவோம். அது வந்து எங்க அரசாங்கத்துக்கு ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து அது வந்து இது பண்றாங்க. அதுதான் ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இப்படி இந்த வகையான இதெல்லாம் இருக்கு. அரசாங்கத்துக்கு தான் இருக்கு. அப்புறம் சிறு தொழில் அப்படின்னா, அப்ப அங்க இதுல பண்ணி இப்ப சுற்றுலா பயணம் செல்லும்போது வந்து மக்காச்சோளம் அது விற்பாங்க அப்படின்னு அதை எடுத்துக்காட்டு சொன்னா கொடைக்கானல் சொல்லலாம். அங்க போனீங்கன்னா மக்காச்சோளம் இதெல்லாம் விற்பாங்க பாத்தீங்களா? அதெல்லாம் என்ன அப்படின்னா சிறு தொழில். அது மூலியமா சுற்றுலா வரவங்க மூலியமா வந்து அவங்க வந்து என்ன அப்படின்னா அவங்களோட வருமானத்துக்கு படிக்கிறாங்க. வாழ்வாதாரத்துக்கு வருமானத்துக்கு வந்து அவங்க வந்து நம்ம மூலியமா சுற்றுலா போற பயணிகள் மூலியமா வந்து அவங்க வந்து அதை பயன்படுத்துறாங்க. அப்படின்றப்ப அவங்களுக்கு அது ஒரு நல்ல இதுதானே. வீட்டுக்கு நாட்டுக்கு சரி, இதுதான் வந்து சுற்றுலாவோட இது. நீங்க ஏதாவது டவுட் இருந்தா அப்படின்னா வந்து கேளுங்க. இப்ப கல்வி சுற்றுலா இது அப்படின்றப்ப வந்து என்னன்னா இது வந்து ஒரு துறையாவே வந்து இது வந்து வச்சிருக்காங்க. சுற்றுலாவியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறை வந்து இருக்கு. அது தெரியும் அப்படிலாம் தெரியுமா? சுற்றுலாவியல் சொல்லிட்டு ஒரு துறை இருக்கு, ஒரு பாடத்துக்கு இருக்கு அப்படின்லாம் தெரியுமா? ஆனா கல்லூரியை பொறுத்து கல்லூரியில வந்து இப்ப நம்ம வந்து அதை வந்து படிச்சுட்டு இருக்கோம். சுற்றுலாவியல் சொல்லிட்டு ஒரு கல்லூரி வந்து இது பாடத்துல வந்து நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம். அப்ப அதெல்லாம் இருக்குது. இது மூலமா வந்து வாய்ப்பும் வந்து இருக்குது. இப்ப ஏதாவது ஒரு சுற்றுலாவுக்கு போனோம் அப்படின்னா, இப்ப வேற நாட்டுல இருந்து வந்திருக்கப்ப அவங்க வந்து மொழி வந்து தெரியாது. அப்ப இந்த சுற்றுலாவியலை வந்து இப்ப நம்ம அந்த துறைக்கு நம்ம போனோம் அப்படின்னா இது என்ன வேலை அப்படின்னா, அவங்களுக்கு நம்ம லாங்குவேஜ் தெரியாது, நமக்கு அவங்களோட லாங்குவேஜ் எல்லாம் கத்துக்கிட்டு நல்லா தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் கத்துக்கிட்டோம்னா இது மூலியம் நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வந்து அவங்களுக்கு அது வந்து ஒரு வேலை. சுற்றுலாவியலே வந்து நிறைய வேலை வாய்ப்புலாம் வந்து இருக்குது. மேம்கள் என்ன பண்றாங்கன்னா இது மூலியமா நிறைய இதெல்லாம் வந்து படிச்சு இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது ஸ்டாஃப்ஸா வந்து இருக்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. வாய்ப்பு கொடுத்த தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் வாய்ப்பு கேட்ட